நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம். ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது. தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல். தெரு நாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. முத்தியால்பேட்டை பகுதியில் தெருவில் நடமாட மக்கள் அச்சம். புதுச்சேரியில் தொடரும் கனமழை, இடி தாக்கி வீடுகள் சேதம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் எஸ்ஐஆர் படிவம் பெற்றவர்கள் அதனை திரும்ப சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்கள் பெயர் டிசம்பர் 9ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், புதுச்சேரியில் 10,21,000 வாக்காளர்களில் 9,76,000 வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 5,89,000 படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு டிஜிட்டல் படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த சிறப்பு திருத்த பணியின் பொழுது அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட 2,300 வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள தேதிக்குள் கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்கவில்லை என்றால் டிசம்பர் 9ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது என்றும், அப்படி பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு உரிய ஆவணங்களுடன் தங்களது வாக்குச்சாவடி அலுவலர்களை அணுகி மீண்டும் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்றார். இப்போ எனுமரேஷன் ஃபார்மை ஒரு வாக்காளருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பிஎல்ஓ சேர்த்த பிறகு அந்த எனுமரேஷன் ஃபார்மை திரும்ப கொண்டு வந்து வாக்காளர் பிஎல்ஓ கிட்ட சேர்க்க வேண்டியது அந்த வாக்காளரோட கடமை. பிஎல்ஓ வீட்டுக்கு வரப்போ கொடுக்கலாம். வீட்டுக்கு வரப்போ அவங்க வீட்டில் இல்லை, வேலைக்கு போயிட்டாங்கன்ற பட்சத்தில் ஸ்பெஷல் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லாட்டி வாக்காளர் பதிவு அதிகாரியோட அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இஆர்ஓ ஆஃபீஸ்லையும் ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் இப்படி இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தும் கொண்டு போய் சேர்க்க தவறிய வாக்காளர்களோட பேர் டிசம்பர் 4 வரை டிசம்பர் 9 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ண போற டிராஃப்ட் ரூல்ல அவங்க பேர் இடம்பெறாது. அதனால வாக்காளர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறோம். உங்ககிட்ட எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாம இருந்ததுன்னா தயவு செய்து ஃபில் பண்ணி உங்களோட பிஎல்ஓ கிட்ட ஃபோன் மூலியமாகவோ இல்ல இஆர்ஓ ஆபீஸ் அங்க இருக்கிற ஹெல்ப் டெஸ்க் மூலமா தொடர்பு கொண்டு போய் அந்த ஃபார்மை கொண்டு போய் சேர்த்துருங்க. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நாள்தோறும் வெறிநாய்களின் தொல்லை அதிகரித்து வருகிறது. முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி வீதி, முத்தியால்பேட்டை மார்க்கெட், தெபாசான்பேட்டை, விஸ்வநாதன் நகர், சோலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெறிநாய்கள் பொதுமக்களை துரத்தி சென்று கடித்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர். தகவல் அறிந்த அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வந்தவர்களை சந்தித்து நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார்.
மேலும் அரசு டாக்டர்களை சந்தித்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற அவர் அங்கு புதுச்சேரி நகராட்சி கமிஷனர் கந்தசாமியை சந்தித்து நடந்த சம்பவங்களை விளக்கி முத்தியால்பேட்டை தொகுதியில் வெறிநாய்கள் நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும், மக்கள் கடித்து பல்வேறு அவதிக்கு ஆளாகும் வெறிநாய்களை பிடிக்க வேண்டும், நாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும், சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நாய்களை பிடித்து அடைக்க முத்தியால்பேட்டையில் பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டும், இனி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் யாரும் வெறிநாய் கடியால் பாதிக்காதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான், வார்டு செயலாளர் வினோத்குமார், தொகுதி கழக நிர்வாகிகள் ஆறுமுகம், முருகன் உடனிருந்தனர். புதுச்சேரி நாவர்குளம் பகுதியில் திடீரென பலத்த இடியுடன் கனமழை பெய்தது. இதில் இடி தாக்கி வீடு சேதமடைந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் நூல் இழையில் உயிர் தப்பினர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பலத்த கனமழை விட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் குடியிருப்பு வாசிகளும் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை நாவர்குளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் திடீரென பலத்த கனமழை பெய்தது. மேலும் இடி மின்னலும் பலமாக இருந்தது. இதில் நாவர்குளம் குரு சித்தானந்த வீதியைச் சேர்ந்த ஷகிதா பானு என்பவர் வீட்டை இடி தாக்கியது. இதில் ஷகிதா பானு வீடு கடுமையான சேதமடைந்தது. மேலும் வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மீது இடி தாக்கியதால் மரமும் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து புதுச்சேரியில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. எஸ்ஐஆருக்கு எதிராக புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பொதுமக்கள் பெறப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதால் வாக்கு திருட்டு நடைபெறும் என காங்கிரஸ் தெரிவித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டது. 2,70,000 கையெழுத்துக்கள் பொதுமக்களிடமிருந்து பெற்று அனுப்பும் நிகழ்வு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு தேர்தல் ஆணையத்திற்கு மனுக்களை அனுப்பி வைத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். அரசு பணிக்கான தேர்வில் தோல்வியடைந்ததால் பட்டதாரி இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகரை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவரது மனைவி ஜெயலட்சுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மூத்த மகள் பவித்ரா பொறியியலில் பட்டதாரியான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதி வந்தார். இந்த நிலையில் மேல்நிலை, இளநிலை எழுத்தர் பணிக்கான தேர்வில் தோல்வி அடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தோல்வி அடைந்ததால் மனமுடைந்த இவர் தன் வீட்டில் உள்ள மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எஸ்ஐஆர் குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளரை ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட கட்சி நிர்வாகிகள் 3 பேர் மீது 3 பிரிவின் கீழ் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது எஸ்ஐஆர் தொடர்பாக கேள்வி கேட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தகாத வார்த்தையால் திட்டி ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் தனியார் டிவி செய்தியாளர் ராஜீவை அங்கிருந்து வெளியேற்றினர். மேலும் திருமண மண்டபத்தை விட்டு வெளியே வந்த செய்தியாளர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தினார்கள். இதுகுறித்து செய்தியாளர் ராஜீவ் மற்றும் புதுச்சேரி பத்திரிகையாளர் இணைந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் 2 பேர் உட்பட 3 பேர் மீது 296B
115(2), 355(2) ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கோண்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலமரத்துக்குப்பத்தில் துரித முறையில் சாலையை சீரமைத்த ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலைக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை குவித்து வருகின்றனர். கோண்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலமரத்துக்குப்பத்தில் புதுவை மடுகரை சாலை செல்கிறது. இதில் ஆலமரத்துக்குப்பம் முக்கிய சந்திப்பில் குண்டும் குழியுமாக சாலைகள் இருப்பதால் மோட்டார் சைக்கிளில் செல்வோர், பாதசாரிகள் என அனைவரும் விபத்துக்குள்ளாகி படுகாயம் அடைகின்றனர். இந்த நிலையில் நேற்று கர்ப்பிணி பெண் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் தன் குழந்தையுடன் சென்ற பொழுது அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டார். இதனை கண்ட பகுதி மக்கள் பதைபதைத்தனர். உடனடியாக அவரை கோண்டூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை அப்பகுதி பெண்கள், பொதுமக்கள் 150க்கும் மேற்பட்டோர் புதுவை மடுகரை ஆலமரத்துக்குப்பம் மெயின் ரோட்டில் சாலையை சீரமைக்க கோரி மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கோண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, கண்டமங்கலம் ஆய்வாளர் பாண்டியன், உதவி ஆய்வாளர்கள் துரைவேந்தன், ஆம்ஸ்டாங், ஜெய் கணேஷ் ஆகியோர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சில் ஈடுபட்டு சாலை மறியலை கைவிட செய்தனர். இருப்பினும் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் கோண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை துரித நடவடிக்கையில் இறங்கினார். உடனடியாக ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு சாலையில் தேங்கியிருந்த தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டு டிப்பர் லாரியில் மண் வரவழைக்கப்பட்டது. குண்டும் குழியுமான சாலைகளை மண் கொண்டு நிரப்பி சாலையை ஜேசிபி இயந்திரம் மூலம் சீரமைத்து போக்குவரத்து நல்ல முறையில் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. போர்க்கால அடிப்படையில் விரைந்து செயல்பட்ட சாலையை சீரமைத்த பல விபத்துகளை தவிர்க்கும் செயல்பாட்டில் ஈடுபட்ட கோண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலையை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். ஆதி திராவிட மக்களுக்கான 16% நிதியை அரசு செலவிட்டதாகவும் கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி, இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வேறு எந்த மாநிலத்திலும் செலவிடாத அளவு 16% நிதியை தனது அரசு செய்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்றார். ஆனால் எந்த மாநிலத்தில் 16% செலவிடப்படவில்லை என்று இவரால் கூற முடியாது. பல ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு 16% செலவிடாமல் இருந்தது இவருக்கு தெரியாதா? இவர் சமர்ப்பித்த இடைக்கால 5 ஆண்டு பட்ஜெட் காலத்தில் ஒரு ஆண்டு கூட 16% நிதியை இவரது அரசு செலவு செய்யவில்லை. இந்த காலகட்டத்தில் ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு ₹1 கூட மூலதன செலவு செய்யவில்லை. புதுச்சேரியை சார்ந்த இச்சமுதாய மாணவர்களில் எத்தனை பேர் IAS, IPS, VCS போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கின்றனர்? எத்தனை பேர் தொழில் முனைவோராக உருவாக்கி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் தொழில் தொடங்கி சுபிட்சமாக வாழ்கிறார்கள்? இந்த சமுதாய மாணவர்கள் நகர பள்ளிகளில் தரமான கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடை பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட கட்டாய கல்வி உரிம சட்டத்தை இன்று வரை இந்த அரசு செயல்படுத்தப்படவில்லை. இந்தியாவில் இதை செயல்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான். முதலமைச்சர் சொல்வது போல் 16% நிதி மக்களுக்கு செலவு செய்யப்பட்டிருந்தால் கடந்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்தின திட்டங்கள் என்னென்ன, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு நிதி செலவீடு செய்யப்பட்டது, அதனால் ஏற்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அல்லது தாக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும். வெற்று வார்த்தைகளால் முதலமைச்சர் அடித்தள மக்களை ஏமாற்றியது போதும் என தெரிவித்துள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கடலூரில் வெற்றிவேர் விவசாயிகளின் திறன் மேம்பாட்டு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம். கடலூர் மாவட்டத்தில் வெற்றிவேர் விவசாயம் செய்யும் விவசாயிகளை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கில் வெற்றிவேர் விவசாயிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட்டம் நொச்சிக்காடு வெற்றிவேர் விவசாய சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பயோத்ரெம் நிறுவனத்தின் நிறுவனர் மையூத் அகமது விவசாயிகளுக்கு வெற்றிவேர் பயன்பாடு குறித்து எடுத்துரைத்தார். வெட்டிவேர் மூலம் உலக நாடுகள் பல வருவாய் ஈட்டி வரும் நிலையில் மணல் திட்டு அதிகம் கொண்ட கடலூர் மாவட்ட வெட்டிவேர் விவசாயிகள் அதிக லாபம் ஈர்க்கவும் வெட்டிவேரை முறையாக மதிப்பு கூட்டி லாபம் ஈட்டுவது தொடர்பாகவும் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. மேலும் கடலூர் அடுத்த சிலம்பி மங்கலம் கிராமத்தில் உயர் ரக வெட்டிவேர் விதை உற்பத்தி மையம் தொடங்கப்பட்டு விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விதைகள் வழங்கப்படுகின்றன. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட்டத்தில் பேராசிரியர் டாக்டர் B. ரவிச்சந்திரன்,
சூழலியலாளர் டாக்டர் பூபதி குப்தா, காமாட்டி சோலார் லிமிடெட் நிறுவனர் ஸ்ரீராஜ் பாக்ஷா, இந்திய வெட்டிவேர் ஃபவுண்டேஷன் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விவசாயம் குறித்து எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விவசாயிகள் சங்க செயலாளர் விஜயபாஸ்கர், வெட்டிவேர் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமி கச்சிராயர் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி, வடலூர், நொச்சிக்காடு, தியாகவள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த வெட்டிவேர் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் 100 நாள் வேலை செய்யும் 500 பெண்களுக்கு சில்வர் அண்டாவை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதில் 3வது முறையாக பிசிபி நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், சொர்ணா நகர், ஸ்ரீராம் நகர், கோட்டைமேடு, சண்முகன் நகருக்கு உட்பட்ட 500 பேருக்கு ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் அண்டாவை நேற்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி, மீனவர் அணி இணை ரவி, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பன்னீர், கோபி, ரங்கநாதன், முனியப்பன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து சிவபக்தர்கள் 3ஆம் ஆண்டாக திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். மாணிக்க வாசகர் கூறிய பஞ்சபூத தத்துவம், இதை மனித உரு தாங்கி அந்த திரு அம்பல உடையான் பஞ்சாட்சர மூர்த்தி தான் தன் கை கொண்டு எழுதியது திருவாசகம். அந்த அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நடைபாதையாக செல்வது ஐதீகம். அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம். இன்று 3ஆம் ஆண்டாக கார்த்திகை 8ஆம் நாளில் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இன்று காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவை காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் கோவிலில் கார்த்திகை சோமவார பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் நெல்லி மரம், துளசி செடி, பனிலிங்கம் வைத்து பூஜை செய்தனர். பின்னர் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி ரமேஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த திருபுவனையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட ரெஸ்டோ பாரை அகற்றக்கோரி கடந்த ஒரு வாரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் துணை மாவட்ட ஆட்சியர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் குடியிருப்பு பகுதி மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் அருகே ரெஸ்டோ பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பொதுமக்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பொதுமக்களுடனான சமரச பேச்சுவார்த்தை வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் தாசில்தார் சேகர் தலைமையில் இன்று துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 2 ரெஸ்டோ பார்கள் அரசிடம் அனுமதி பெற்று அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்பொழுது, பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முடிவுபடி ரெஸ்டோ பார்களை அகற்றுவதாக உறுதியளித்தார்கள். அதை ஏற்று போராட்டத்தை கைவிடுகிறோம். ஆனால் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் ரெஸ்டோ பார்களை அகற்றப்படவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். SIR விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது. தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல். தெரு நாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. முத்தியால்பேட்டை பகுதியில் தெருவில் நடமாட மக்கள் அச்சம். புதுச்சேரியில் தொடரும் கனமழை, இடி தாக்கி வீடுகள் சேதம்.
நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.